எல்லாத்துக்கும் வணக்கம். இங்க இருந்து யாரையும் என்னால பார்க்க முடியல. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் போனீங்கன்னாக்கா ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, யாராவது கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. இந்த இலை வச்சுக்கிட்டே வருவாங்க சாப்பாடு போடுறதுக்கு. பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு ரெடியா இருக்காது, சும்மா அப்பளத்தை வச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால சீக்கிரம் முடிச்சிருங்கன்னாங்க. நானும் ஏதாவது கொஞ்சம் அப்பளம் மாதிரி ஏதாவது பேசிட்டு போயெல்லாம் வந்திருக்கேன். இங்க உள்ள எத்தனை பேருக்கு கம்பராமாயணம் தெரியும்? கை தூக்குங்க. ஒரு 10 பேர்ல கை தூக்குறீங்க. எங்க ஊர் மக்கள் சொல்லுவாங்க, இந்த விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம என்னன்னு கேட்டாக்கா சித்தப்பனா பெரியப்பனான்னு கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தாக்கா இந்த யாரெல்லாம் கை தூக்கினாலும் பார்த்து போய் டவுட் கேட்டுக்கோங்க. சரியா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவிக்குமார் வீராசாமி. நான் வெர்ஜீனியால இருந்து வந்திருக்கேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி பண்ணிக்குமான்னு கேட்டேன். அவர் 1008 கேள்வி கேட்டாரு. நீ இதுக்கு முன்ன பேசுறியா, தமிழ்ல தான் பேசுறியா அப்படின்னு 1008 கேள்வி. அது மாத்திரம் இல்ல, வீடியோ கொடுக்குறியா, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறியா எனக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலக்ஷன் ப்ரொசீஜர். ஒண்ணு சொல்றேங்க, உங்களுக்கு யாருக்காவது இந்த அமேசான் இன்டர்வியூ, கூகுள் இன்டர்வியூலாம் இருந்தாக்கா நம்மளால நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா மார்க்அப் இன்டர்வியூ பண்றாரு, போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. நான் வந்து வெற்றியிலிருந்து வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய டோல், கேஸ் செலவு, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பேசுறவங்களுக்கு தான் காசு கொடுப்பாங்க இல்லையா? ஆனா இந்த மன்றத்துக்காரங்க அப்படியே உள்டா. என்னன்னாக்கா நான் பேசுறவன் நானே காசு கொடுத்துட்டு வந்து பேசுறீங்க, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இருக்குது. அதனால நல்லா கை தட்டுங்க. ஏன்னா நீங்க கை தட்டி சிரிக்கலனாக்கா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு ஃபைன் போட்டாலும் போடுவாங்க. அதனால வந்து ஃபைன் போட்டாக்கா நான் உங்களோட தான் வந்து நிற்பேன் சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் போறதுக்கு திருப்பி கேஸ் அளவு காசு வேணும். அதனால நல்லா கை தட்டுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், கை தட்டினாக்கா நல்லா ஜீரணம் ஆகுறாங்க. அதுவும் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை தட்டினாக்கா ரொம்ப ஹெல்த்தியா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அதனால எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இப்பதான் வாட்ஸ்அப், யூடியூப்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாதி பேர் டாக்டரா தெரியுறானுங்க. ஒண்ணு அங்க கை தட்டு, இங்க கை தட்டு, அப்படி கையாட்டு இப்படி கையாட்டுன்றாங்க. ஒண்ணு யூடியூப்ல உள்ள அதெல்லாம் டாக்டர் ஆயிட்டான், இல்ல டாக்டர் எல்லாம் யூடியூப் போயிட்டானுங்க. அதனால வந்து நீங்க எல்லாம் நல்லா கை தட்டுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆச்சா, என்னடா இன்னும் கம்பனும் கற்பனையும் பத்தி பேசணும்டாங்களா? அப்படிதான் இருக்கும். தமிழ் சினிமா மாதிரி தலைப்பு மட்டும்தான் இருக்கும், நம்ம பேசுறோமா இல்லையான்னு இருக்காது. இங்க வந்து நமக்கு வந்து நம்ம டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, 10 நிமிஷம் தான். ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், கம்பனை பத்தி படிச்சுட்டு இருக்கேன், அடுத்த வாரம் போய் பேசணும்ட்டு. என்ன கம்பனை படிக்கிறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான். இன்னொருத்த பக்கத்துல இருந்தது, என்ன கம்பெனியா படிக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஏடா கம்பெனி சொன்னா அவன் கம்பெனிங்கிறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அவனாவது பரவாயில்ல. இன்னொருத்த வந்து என்னங்கிறான், டேய் அவன் டெவலப்ஸ், ஆஜைல், ஏஐ ஆப்ஸ், செக் ஆப்ஸ் போயிட்டு இருக்கான். இப்பதான் நீ கான்மானே படிக்கிறியான்னு கேட்கறான். அவன் பிரச்சனை அவனுக்கு. அது மாதிரி பாதி பேருக்கு கம்பன் பத்தி தெரியல. கம்பன்னா கான்மான்ங்கிறான், கம்பெனிங்கிறான். ஆனா நல்லா பாத்துக்கோங்க, இந்த வருஷம் வந்து நம்ம மன் கி பாரத் ஜி இருக்காரு இல்லையா, ஜிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவருதான் நமக்கு எல்லாத்தையும் இந்த கம்பராமாயணத்தை பத்தி இந்த வருஷம் வந்து கோயில் திறந்தாரோ இல்லையோ நல்லா பிரபலம் எடுத்துட்டாரு. அது மாதிரிதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ராம லட்சுமணாக்கா நான் ட்வின்ஸ் நினைச்சிட்டேன். ஏன்னா ட்வின்ஸ் பிறந்தாங்க என்ன பண்ணுவோம், ராமர் லட்சுமணன் பேர் வைப்போம் இல்லையா? நானே ட்வின்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஜியோட தயவால நானும் கம்பராமாயணத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ராம லட்சுமணுக்கு அம்மாவே வேற அப்படின்னு. அது மாதிரி என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா ஒருத்தர் புத்தகம் எழுதினாரு. புத்தகம் எழுதிட்டு இந்த மாதிரி ரவி நான் கம்பராமாயணம் எழுதியிருக்கேன், நீங்க படிச்சு பாருங்கன்னு கொடுத்தாரு. ஏதாவது கம்பராமாயணம் சின்னதா புத்தகம் கொடுத்துருக்காருன்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் சொன்னாரு, இது ரவி 10,500 பாட்டு, நான் வந்து எனக்கு பிடிச்சத ஒரு 150 பாட்டை மாத்திரம் எடுத்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்
கம்பன் அப்பயே வந்து அடிஷனல் சீட்ஸ், அதாவது அடிஷனல் ஓடை சீட்டா வாங்கி வாங்கி எதையும் தவிர்த்து போயிருக்காரு. ஆனா கம்பன் கற்பனைக்கு தலைப்பு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கற்பனையை சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னாக்கா வாழையில சாப்பாடு நமக்காக வெயிட்டிங், அப்புறம் விஜய் கோச்சுக்குவாரு, டைம் லிமிட் கொடுத்துருக்காரு, ஜட்ஜஸ் வேற வெயிட்டிங்ன்றாங்க. அதனால தப்புன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? கம்பனோட கற்பனைக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு. முதல் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிள்ளைங்களாம் ஆடினாங்க, பெரியவங்களும் ஆடினாங்க, சின்னவங்களும் ஆடினாங்க, நடந்து வந்தாங்க. என்ன சொல்லுவோம்? பாடுறா அண்ணன் மாதிரி நடந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறோம். இல்லாட்டி என்ன சொன்னோம்? மயில் மாதிரி ஆடுறோம்ப்பா அப்படிங்கிறோம். ஆனா கம்பர் அப்படியே உள்டா. எப்படின்னாக்கா, அந்த ஊர்ல, அதாவது அயோத்தியில உள்ள பொண்ணுங்களும் எப்படி நடக்குதோ அதை பார்த்து அண்ணன் பறவை நடக்க கத்துக்கிச்சான். அந்த அயோத்தியில உள்ள குழந்தைங்க எல்லாம் ஆடுறத பார்த்துட்டு மயில் எல்லாம் டான்ஸ் ஆட கத்துக்கிச்சான். அது மாதிரி நம்ம உள்டாவா திங்க் பண்றதுல பெரிய கில்லாடி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, பாதி பேர் எல்லாம் ஐடியில் வேலை செய்யறவங்க இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் இதுவே வேலை கிடையாது. ஏன்னாக்கா அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, கம்பரோட பாட்டு 10,500 பாட்டையும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலா போட்டீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அதுல இருந்து கிடைச்சிடும். அவ்வளோ கற்பனைகளை பெட்டி வச்சிருக்காரு. ஆச்சுங்களா? அதாவது ஆளினால் நம்ம டிஆர் ராஜேந்தர் மாதிரி இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் கம்பனை படிங்க, கம்பராமாயணத்தை படிங்க. கம்பன் வாழ்க, தமிழ் வாழ்க. இங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நம்ம மன்றத்துக்காரர்கள் வாழ்க. அதே மாதிரி பயன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சரியா?